வணக்கம் நேயர்களே, நண்பர்களே. சில நாட்களுக்கு முன்பு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், சில நாட்கள்னா என்ன, ஒரு 2 3 நாளைக்கு முன்பு தான் என்ன பண்ணியிருக்காங்க. ஒன்றிய அரசு, அதாவது பிஜேபி அரசுல இருக்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், தமிழச்சி அந்த அம்மா தமிழுக்கும் ஐயர்களுக்கும் பிராமணர்களுக்கும் என்னங்க சம்பந்தம்? அவர்கள் ஆரியர்கள், சமஸ்கிருதத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள். அப்ப இப்பெல்லாம் பிராமணர்கள் தாங்கள் தமிழன்னு சொல்லிக்கிறதுல அது ஒரு ஃபேஷன் ஆகி போச்சு. ஏன்னா ஏமாத்தணுமே, வேற வழி. அந்த அம்மா அப்படிதான் சொல்லிட்டு, நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், நான் தமிழை சும்மா பொய் சொல்லிட்டு. ஆனா எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கும் தான் விரோதம். பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாடுங்கிற பேரே இருக்காது. ஏன்னா அதனால தமிழ்நாட்டுக்கு எந்த அறிவிப்பும் இருக்காது. இப்ப புதுசா என்ன பண்ணிருக்க அந்த அம்மா, மோடியோட சப்போர்ட் தான், அமித்ஷாவுடைய ஆதரவு தான். என்ன பண்ணிருக்கு, விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அரசு மானியத்தை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்குது. அதை நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டாரு. விவசாயிகளுக்கு மானியத்தை குறைக்க சொல்லி நிர்மலா சீதாராமனுடைய நிதி அமைச்சகத்திலிருந்து பதில் வந்திருக்குது. நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. இந்த அம்மா இல்லவே இல்லை ஓன்னு சொல்லி மறுப்பெல்லாம் தெரிவிச்சு ஏனோ சொல்லியிருக்குது. முதலமைச்சர் லெட்டர் வெளியிட்டுட்டாரு. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா விவசாயிகளோட மானியத்தை குறைக்கணும், மானியத்தை கட் பண்ணுங்கன்னு சொல்றது தெளிவா இருக்கு. இதுக்கு அப்புறமா நிர்மலா சீதாராமன் பேசுனதை முதலமைச்சர் விட்டு வாங்கினதும் அந்த அம்மா துண்ட காணும் துணியை காணும் ஓடிடுச்சு. ஏன்னா இதே பொழப்பு தான் இந்த பிஜேபி அரசுக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு பொய் சொல்றது, இதை செய்யாங்க அதை செய்யுங்கன்னு சொல்லி மூட்டி விடுறது. இது மாதிரிதான் உதய் மின் திட்டமும். மின்சார கட்டணம் நமக்கு ஏறுதுன்னா என்ன அர்த்தம்? இங்க இருக்கிற முதலமைச்சர் ஏத்தணும்னு ஆசையா? அங்க இருக்கிற மத்திய அரசுல இருக்கிற உதய் மின் திட்டத்துல எடப்பாடியோட தலைமையில ஆட்சியில இருந்தப்ப அந்த எடப்பாடி மின்சாரத்துறை அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் உதய மின் திட்டத்துல கையெழுத்து போட்டான். கையெழுத்து போட்டதுனால என்ன கையெழுத்து, நாங்க வருஷம் மின் கட்டணத்தை ஏத்துறோம். இப்ப அதை ஏத்துனாதான் மானியம் தருவேன்னு ஒன்றிய அரசு சொல்லிட்டு இருக்கு. கேட்ட மின்சாரம் 2 ஆட்டுக்கு என்னமோ சொல்லுவாங்கல்ல, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாழும் காட்டுங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அங்க கையெழுத்தையும் போட்டுட்டு இங்க மின்சார கட்டணத்தை ஏத்துட்டீங்களோ ஆளுன்னு குதிக்கிறாரு. நிதியமைச்சர் எப்படி விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்காதன்னு சொல்லிட்டு இப்ப கொடுக்கல, நாங்க அப்படி சொல்லவே இல்லைன்னு முதலமைச்சர் எடுத்து வெளியில குட்டு உடைச்சோம். அது மாதிரிதான் எல்லாமே பிஜேபி எடப்பாடியும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யறாங்க. மக்களே உஷார். நிர்மலா சீதாராமன் மட்டும் ஜென்மத்தில் நம்பாதீங்க. நன்றி.